இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38-39 இந்த 2 வசனம். ஏன்னா இன்றைக்கி நம்ம குட் ஃப்ரைடே கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த சிலுவை தியானத்தில் இருக்கிறோம். அதை குறித்துள்ள ஒரு சின்ன ஒரு காரியம்தான் இன்னைக்கு பேச போகிறேன். மத்தேயு 10:38-39 இந்த 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. முதல் வசனம் சொல்லுது. இப்போ முதலாவது என்னன்னா, ஒருவன் அவனுக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி வரலன்னா பாத்திரன் அல்ல. இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்க, ஒர்த்து இல்லை. இவன் அந்த அளவு நம்ம ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அதான் பாத்திரன் அல்ல. அவருக்கு முன்னாடி நம்ம ஒரு பொருட்டே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கு அர்த்தம். யார் அவருக்கு அவனுக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு. நம்ம இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்துள்ள ஒரு தியானத்தில் இருக்கிறோம். அவரெடுத்த சிலுவையை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிலுவையை குறித்து நாம் ஏதாவது ஒரு அவேர்னஸ் இருக்கா? அவருக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லவே இல்லை. நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு யாருக்கு பின்னாடி போகணுமா? இயேசு கிறிஸ்துவ பின்னாடி போகணுமா? அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு சிலுவை இருக்குது. அந்த சிலுவை என்னான்னு உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் திங். ரெண்டாவது, அதை பார்த்துட்டு அதை வச்சுட்டு போகிறதுக்கல்ல, அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னாடி வரணும். அவருக்கு பின்னாடி வர்றதுன்னா அது கம்ப்ளீட் ஆகிறது வர, அந்த டேஸ் முடிய வர, நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் முடிய வர அந்த சிலுவையை நான் தூக்கி கொண்டு வரணும். இது அவருக்கு பார்வைக்கு பாத்திரம் உள்ளதாக இருக்கிறான். இல்லைன்னா பாத்திரம் இல்லாத பாத்திரம் இல்லை. அவர் தெளிவாக அவர் வாயால் சொன்ன காரியம். அப்போ இனி அடுத்தது, அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாருன்னா, அப்போ இந்த உலகத்தில் அவர் வந்தார், அவர் ஒரு சிலுவை எடுத்தார் இல்லையா? அவர் சொன்னவர் அவருக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்து அவருடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தார். இந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடித்த பொழுது என்ன ஆச்சுன்னா, சிலுவையில் அவர் எடுத்து அந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு காத்திருந்தது. அந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரத்தம் நமக்கு மேலே ஊற்றப்பட்டது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? ரட்சிப்பு அடைந்தோம். அதுதான் இன்னைக்குள்ள குட் ஃப்ரைடேக்குள்ள மெயின் ரீசன். அப்போ அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் நடந்து அவருக்கு ஓட்டத்தை முடித்தார், நமக்கு ரட்சிப்பு வந்தது. நம்மளும் என்ன, அவரோட பரலோகத்தில் வீட்டிற்கும்படியாக ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்தார். இப்போ இதுதான் அவர் செய்தார். அப்போ நமக்கு ஒரு சிலுவை இருக்குன்னா நம்முடைய சிலுவையும் இப்படி தான் இருக்கணும். நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முடிகிற நேரம் நாம் நித்தியத்தில் இருக்கும்படியாக நம்ம தயாராக வேண்டும். இந்த சிலுவை கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு போய் விடுவோம்னா நித்தியத்தில் கொண்டு போய் விடும். நம்ம எடுக்கிற சிலுவை நம்மளை பாதியில் விட்டுட்டு போகாது. அந்த சிலுவை நம்ம பிடித்து கொண்டு போகிறதா இருந்துச்சுன்னா அந்த சிலுவை நம்மளை எங்கே கொண்டு போவோம்? நித்தியத்தில் கொண்டு போவோம். ஒரு மெசேஜில் நான் கேட்டேன், ஒரு அழகாக மெசேஜ் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையை அவர் சுமந்துட்டு போனார். அதுக்கு பிற்பாடு என்ன ஆச்சுன்னா, அந்த சிலுவை அவரை விடலையாம். ஏன்னா அந்த சிலுவையில் அவரை அடிக்கப்பட்டார். முதல்ல தூக்கிட்டு போனார், பிற்பாடு அந்த சிலுவையில் இவர் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்ட பிறகு அவருக்கு இறங்கி வர முடியலை. அவர் சிலுவையிலேயே அவருடைய ஜீவன் போனது. அந்த ஜீவன் போனது மாத்திரம் காரணம், நாம் ரட்சிக்கப்பட்டோம், அவர் நித்தியத்துக்கு ஏறிட்டார். சேம் திங் தான். நம்ம சிலுவை எடுத்து கொஞ்சம் நடக்க தொடங்குற நேரம் அப்புறம் அந்த சிலுவையை விட்டு நமக்கு வெளியே வர முடியாது. அந்த நித்திய ஓட்டத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியாது. அதுக்கு அடுத்த திருப்பி உலக ரீதியாக உள்ள ஒரு ஓட்டத்தில் நமக்கு போக முடியாது. உண்மையிலே சொல்ல போனால் அதுக்கப்புறம் சிலுவை நம்மளை பற்றி கொள்ளும். அந்த சிலுவையின் பாரம் நம்மளை பற்றி கொள்ளும். இந்த சிலுவையின் தாகம் நம்மளை பற்றி கொள்ளும். நம்ம அந்த சிலுவையோடு சேர்ந்து மறிக்கிற ஒரு தருணம் வரும். அந்த மறிக்கிற தருணம் வரும்போது நமக்கு சொல்ல முடியும், இதாகவே என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவனை விடுவோம். அது உண்மையிலேயே என்னன்னா ஒரு அருமையான ஒரு சம்பவம். ஆனால் அந்த அளவுக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். நம்முடைய ஆத்மா அந்த அளவுக்கு பலப்பட்டிருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரும் வசனங்களும் எனக்கு உள்ளாடி இருக்கணும். இந்த சிலுவை பாரத்தை நான் இறக்கி வைக்காமல் இருக்கணும். சிலுவை பாரம்தான், சிலுவை கஷ்டம்தான், சிலுவை அவமானம்தான், சிலுவை துக்கம்தான், சிலுவை அழுகை தான், சிலுவை வேதனை தான். ஆனால் அந்த சிலுவையின் கடைசி நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னா நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கிறதா இருக்கிறது. அதான் அழகாக சொல்கிறாரு.
எப்போ அந்த சிலுவை எடுத்துகிட்டு வரலன்னு நீ எனக்கு பாத்திரனே இல்லை, யூ ஆர் நாட் ஒர்த்தி டு மீ, நீ எனக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, நீ ஒரு வெளிவேஷம்தான் போட்டுட்ருக்குறோன்னு அர்த்தம். ஆனால் இது ஒரு நாளில் நடக்குமான கேட்டால் நடக்காது. சிலுவையை தூக்கி பழகி கொள்ள வேண்டும். வெயிட்டாக தான் இருக்கும், அவமானங்களை சந்திக்க தான் நேரிடும். தூக்கி பழகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நித்தியத்துக்குள்ளாடி பிரவேசிப்போம். தேவன் அதை செய்து காட்டினார். நம்மளும் நமக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. இது காரணம் நானும் பரலோகத்துக்கு போகணும், இந்த சிலுவையின் காரணம் தேவன் அநேக பேர் ரட்சிப்பு கொடுத்தது போல் இந்த சிலுவையின் உபதேசத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம அநேக பேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லணும். 2வது வசனம், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போவான் அதை காப்பான். இந்த சிலுவையின் காரணம் உங்களை ஜீவன் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படுமானால் கண்டிப்பாக சொல்ல முடியும், அதை நீங்கள் பாதுகாத்து கொள்கிறீங்க. உங்கள் ஆத்மாவை நித்தியத்துக்கு பாதுகாத்து கொள்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த சிலுவையின் காரணம் நம்முடைய உலக ரீதியான ஒரு ஜீவன் எடுக்கப்படுமானால் நம்ம என்ன பண்ணுவோம், நித்தியத்தில் நம்ம போய் சேருவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சிலுவை எடுக்காமல் ஒருத்தன் மரித்தான்னா கண்டிப்பாக அவனுக்கு நித்தியம் போக முடியாது. சிலுவையோடு மறிக்கிறவனுக்கு நான் நித்திய ராஜ்யத்தில் ஒரு இடம் கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது. இனி ஒரே ஒரு டாக் மட்டும் கொடுத்து நான் முடிக்கிறேன். சிலுவையின் சுவிசேஷம் அல்ல சிலுவை தூக்குறனால நான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 வார்த்தை இருக்குல்ல, அந்த 7 வார்த்தை தான். ஃபஸ்ட்டு 3 வார்த்தை அழகாக கொடுத்துருப்பார், மன்னிப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் 2வது வார்த்தை, 3வது வார்த்தை ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்து, 4, 5, 6, 7 அவரை பற்றி அவர் சொன்ன காரியம் பர்சனலி, என்னை ஏன் கைவிட்டீங்க, நான் தாகமாக இருக்கிறேன், முடிந்தது, என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். இந்த ஒரு சீக்வன்ஸில் நம்ம இருக்கிறோமா, அது கண்டிப்பாக கவனிக்கணும். இந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இந்த சிலுவையில் உள்ள பாரம்னு சொல்கிறது. இந்த பாரங்களை சுமந்துட்டு நம்ம போகணும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பாரம்னெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. தேவன் சிலுவையை சுமந்து போகும்பொழுது இந்த பாரத்தோடு தான் சுமந்துட்டு போனார். மன்னிப்பை கொடுத்தாரு, ஒரு அந்த கல்லனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, நித்தியத்தில் ஒரு இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க தாயும் மகனையும் சேர்த்து வைக்கும்படியாக அதில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ, உலக ரீதியாக ஒரு பந்தங்களை உருவாக்கி கொடுத்தாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, பர்சனல் லைஃப்பில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஏன் என்ன கைவிட்டீங்க, பிதாவை பார்த்து. நம்ம கைவிடப்படுற சூழ்நிலையும் நம்ம சிலுவையை தூக்குற நேரம் எல்லாரால கைவிட்டு, இனி என்ன சொல்ல போனால் தேவனாலையும் கைவிடுகிற ஒரு அனுபவம், யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்கிற ஒரு அங்கலாய்ப்பு, தேவனுக்கும் என்னை பிடிக்கலையா அந்த மாதிரி ஒரு இது கூட நமக்கு உள்ளாடி வரலாம். அது முடிச்சுட்டு தாகமாக இருக்கிறேன், தாகமாக இருக்குன்னா தேர்ஸ்ட். உண்மையிலேயே அவர் தாகம் எடுத்தேன்னா அவ்வளோ வேதனை, அவ்வளோ ரத்தம் அவ்வளோ போயிடுச்சு, அவ்வளோ வலி, தண்ணி தந்தாது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்காதா, ஒரு ஆறுதலுக்கு வேண்டி அவர் பட்ட பிரயாசங்கள் தான் தாகமாக இருக்குது. கடைசி அவர் என்ன கம்ப்ளீட் முடிந்ததுன்னு சொல்கிற நேரம், இதுக்கு மேலே there is nothing to do, எல்லாம் நான் சந்தோஷமாக அந்த சிலுவையில் முடித்தேன், அந்த ஒரு நம்பிக்கை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் தான் கொடுக்குறாரு, இதெல்லாம் முடிச்சவர் சொல்கிறாரு, இப்போ நான் எனக்கு ஆவி உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நான் அவ்வளோ தூரம் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு ஒரு கான்ஃபிடென்ட், அவ்வளோ தூரம் உமக்கு காரியங்களை நான் செய்திருக்கிறேன்னு உள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்குள்ளாடி வந்துச்சு. இந்த நாட்களில் தேவன் அந்த வசனத்துக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக சிலுவையை தூக்கி பழகி கொள்ளுங்கள். சொல்லப்போனால் நானும் தூக்கிட்டு தான் இருக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். நாமே